திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கல்லையும் கனிய வைக்கும் அந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகர் பிறந்த மண் எது தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க வண்டி காணாம போயிடுச்சா? எவ்வளவு தேடியும் கிடைக்கலையா? இல்ல தீராத வாத நோயால கஷ்டப்படுறீங்களா? இது அத்தனைக்கும் தீர்வு சொல்ற ஒரு அபூர்வமான கோயில பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க, மாணிக்கவாசகர் அவதரித்த திருவாதவூர் திருமறைநாதர் கோயிலுக்கு போகலாம். இந்த திருவாதவூர் மதுரையிலிருந்து வடக்கே ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருக்கிற இறைவனோட பெயர் திருமறைநாதர். இறைவி வேதநாயகி. இந்த கோயில் சாதாரண கோயில் இல்லங்க, பல யுகங்களை கடந்தது. வாயு பகவான், அக்னி தேவன்னு தேவர்களும் முனிவர்களும் தவமிருந்து ஈசனை வழிபட்ட பூமி இது. இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இதுதான் மாணிக்கவாசகர் அவதரித்த திருத்தலம். இங்க இருக்கிற சிலம்பொலி மண்டபம் ரொம்பவே விசேஷம். இறைவன் தன்னோட பாத சிலம்பொலியை மாணிக்கவாசகருக்கு கேட்கச் செய்த இடம் இதுன்னு சொல்றாங்க. இந்த மண்டபத்தோட மேற்கூரையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவுடையார் கோயில் சிற்பங்களுக்கு இணையான ஒரு கலைநயத்தை நீங்க பார்க்கலாம். அதேபோல இங்கு இருக்கிற புருஷாமிருகம் சிலை, அதாவது மனித தலையும் மிருக உடலும் கொண்ட சிலை பாண்டவர்களால வழிபடப்பட்டது. இன்னைக்கும் மழை வேண்டி ஊர் மக்கள் இதை கும்பிடுறாங்க. சரி, இப்ப இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான பரிகார விஷயத்துக்கு வருவோம். பைரவர் தன்னோட வாகனமான நாயை இழந்தப்போ இங்க வந்து வழிபட்டு தான் அதை மீட்டாராம். அதனால தொடர்ந்து 8 அஷ்டமி நாட்கள் இங்க வந்து பைரவருக்கு தீபம் ஏத்துனா தொலைந்த பொருட்கள் மற்றும் வாகனங்கள் திரும்ப கிடைக்கும்ங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. சனி பகவானுக்கு வாத நோய் பிடித்தப்போ இங்க வந்து ஈசனை வழிபட்டு தான் குணமடைஞ்சார். அதனால தான் இந்த ஊருக்கே வாத ஊர்னு பேர் வந்துச்சு. கை கால் முடக்குவாதம், பக்கவாதம் இருக்கிறவங்க இங்க வந்து சனி பகவானையும் ஈசனையும் வழிபட்டா நோய் குணமாகும்னு நம்பப்படுது. படிப்புல மந்தமா இருக்கிற குழந்தைகள், பேச்சுத்திறன் குறைவா இருக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மாணிக்க வாசகருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா கல்வி ஞானம் பெருகும். வருஷத்துல 9 மாதங்கள் திருவிழாக்கள் நடக்கிற அபூர்வமான தலம் இது. குறிப்பா கார்த்திகை மாதத்துல 1008 சங்காபிஷேகம் நடக்கிறப்போ பார்க்க கண்கோடி வேணும். வாய்ப்பிருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது மாணிக்க வாசகர் பிறந்த இந்த மண்ணை மிதிச்சிட்டு வாங்க. மனசுக்கும் நிம்மதி, வாழ்க்கைக்கும் வளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.